அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை எந்த நேரத்திலும் முறிவடைந்து விடலாம். அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் மீண்டும் ஒரு முழு அளவிலான போரை ஏற்படுத்தலாம் என்பதை நேற்றைய காணொளியில் விரிவாக பேசியிருந்தோம். இந்த நிலையில் சமாதான உடன்படிக்கை ஏற்படலாம் என்ற உலகின் நம்பிக்கை தவிடுபடியாகி விடுமா என்று சொல்லும் அளவுக்கு தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அமெரிக்காவும் சரி ஈரானும் சரி மீண்டும் பரஸ்பர தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் தற்போது முழு அளவிலான போரை நோக்கி மத்திய கிழக்கும் உலகமும் செல்லப்போகின்றதா என்பதுதான் அனைவருடைய கவலையாகவும் இருக்கின்றது. தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களையும் அது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் இந்த காணொளியில் பார்க்கலாம். ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தை தீவிரமாக இடம்பெற்று கொண்டிருந்த போது ஒருபுறம் பாகிஸ்தானினுடைய மத்தியஸ்தம், மறுபுறம் கத்தார், துருக்கி, அரபுலக நாடுகள் என பல நாடுகளின் உடைய ஒருங்கிணைப்பில் ஈரான் அமெரிக்கா இடையில் ஒரு முழுமையான சமாதான உடன்படிக்கை எட்டப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக அனைவருக்கும் எழுந்திருந்தது. உலகம் முழுவதும் இந்த சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டால் இது ஈரான் அமெரிக்கா ஸ்டேல் கடந்து மத்திய கிழக்கு கடந்து ஒட்டுமொத்த உலகிற்கும் ஒரு அமைதி ஏற்படுத்தும் என்று எதிர்பார்த்த சூழ்நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக பந்தர் துறைமுகத்தின் மீது அமெரிக்கா நடத்திய யுத்த நிறுத்தத்தை மீறிய தாக்குதல்கள் பதற்றத்தை ஏற்படுத்தியிருந்தன. ஈரானுடைய சுப்ரீம் லீடர் முஜ்தபா கமேனி உடனடியாக அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கும் போதே அமெரிக்கா எங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருப்பது முதுகில் குத்தும் செயற்பாடு. ஈரான் ஒருபோதும் துரோகத்தை சகித்து கொள்ள மாட்டார்கள் என தெரிவித்தது மட்டுமல்ல, இதற்கான பதிலடி உடனடியாக கொடுக்கப்படும் என்பதை ஈரான் சுப்ரீம் லீடர் உடனடியாக தெரிவித்திருந்தார். அவ்வாறான சூழ்நிலையில் ஈரான் எங்கே தாக்குதல் நடத்தப் போகின்றார்கள் அல்லது ஈரான் வெறும் அறிவிப்புடன் நின்று விடுவார்களா என்று அனைவரும் எதிர்பார்த்த சூழ்நிலையில் இன்றைய நாளில் குவைத்தில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்க விமானப்படை தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. குவைத்தில் அமைந்திருக்கக்கூடிய பந்தர் அப்பாஸ் துறைமுகத்தின் கிழக்கு பக்கமாக அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்க விமானப்படை தளத்தின் மீது இன்று அதிகாலையில் பாலிஸ்டிக் ஏவுகணைகள், ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன. இந்த தாக்குதலை ஈரான் நடத்தியதாக அதிகாரபூர்வமாக ஈரானும் அறிவித்திருக்கின்றார்கள். எங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவே இந்த தாக்குதலை தாம் மீண்டும் நடத்தி இருக்கின்றோம் என ஈரான் தெரிவித்திருப்பது மட்டுமல்ல, இனிமேலும் இது போன்ற ஒரு தாக்குதல்களை அமெரிக்காவோ இஸ்ரேலோ நடத்தினால் பதிலடி தாக்குதல் இதைவிட மிக கடுமையான முறையில் இருக்கும் என்பதையும் அவர்கள் தற்போது தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது ஈரான் அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதலை தாம் நடத்தி இருக்கின்றோம், மேலதிக தாக்குதலை நடத்தும் திட்டம் கிடையாதெனவும், எவ்வாறு ஒரு மேலதிக தாக்குதல் அமெரிக்காவினால் நடத்தப்பட்டால் அதன் பதிலடி மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து அமெரிக்க தளங்கள் மீதும் நடக்கும் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். ஆரம்பத்தில் குவைத்தினுடைய வான் பாதுகாப்பு படைகள், பாதுகாப்பு அமைச்சகம் ஈரான் தங்களுடைய வான்வெளி மீது ட்ரோன்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தினார்கள். ஆனால் அந்த தாக்குதலை தாங்கள் முறியடித்து விட்டோம் என்று தெரிவித்திருந்தாலும் கூட சுயாதீன ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் ஈரான் நடத்திய தாக்குதலில் குவைத்தில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்க விமானப்படை தளம் சேதம் அடைந்திருக்கின்றது. 2 முதல் 4 ட்ரோன்கள் வான் பாதுகாப்புகளை கடந்து வீழ்ந்து வெடித்திருக்கின்றது என்ற தகவலை தற்போது தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். அதாவது குவைத் அரசும் பாதுகாப்பு அமைச்சகமும் வான் பாதுகாப்பு படைகள் ஏர் டிஃபென்ஸ் மூலம் இந்த தாக்குதலை முறியடித்து விட்டோம் என்று குறிப்பிட்ட போதிலும் கூட தற்போது வெளியான செய்திகளின் அடிப்படையில் குவைத் மீது நடத்தப்பட்ட ஈரானிய தாக்குதலில் அமெரிக்க படைத்தளம் சேதத்தை சந்தித்திருக்கின்றது என்ற செய்தி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே அமெரிக்கா நடத்திய தாக்குதல், ஈரானின் பதிலடி தாக்குதல் மீண்டும் ஒரு முழு அளவிலான போரை எந்த நேரத்திலும் கொண்டு வரலாம் என்பதுதான் பலருடைய கவலையாக இருக்கின்றது. ஈரானும் எந்த தாக்குதலுக்கும் தயார் நிலையில் இருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் மீண்டும் ஈரானினுடைய இராணுவ தளங்கள் மீது அமெரிக்கா ஒரு விமானப்படை தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தி
தற்போது மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஈரான் IRGCயினுடைய ரகசிய ஏவுகணை தளங்கள், ட்ரோன் கட்டுப்பாட்டு மையங்களை இலக்கு வைத்து தாங்கள் நடத்திய தாக்குதல் வெற்றிகரமாக அமைந்திருக்கின்றது. மிகவும் துல்லியமாக அந்த தளங்களை தாக்கி அளித்திருக்கின்றோம் என்று அமெரிக்கா குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இது தொடர்பில் ஈரான் எந்த ஒரு செய்தியையும் இன்னமும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படியான சூழ்நிலையில் ஈரான் அமெரிக்கா இடையில் மீண்டும் மோதல் வெடிக்கலாம் என்ற அச்சத்தில் பங்கு சந்தைகள் மீண்டும் சரிவடைய தொடங்கி இருக்கின்றது. குறைவடைந்த கச்சா எண்ணெயின் விலை இன்று மதியம் மீண்டும் ஏற்றத்தை நோக்கி செல்கின்றது. பங்கு சந்தைகள் ஸ்திரமற்ற தன்மை காரணமாக முதலீட்டாளர்கள் அச்சமடைந்திருக்கின்றார்கள். பொருட்களின் விலைகள் அதிகரித்திருக்கின்றன. கப்பல் போக்குவரத்து சிக்கலுக்குள்ளாகுவதால் சாமானிய மக்களின் பொருளாதாரத்திலும் இந்த தாக்கம் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்று அஞ்சப்படுகின்றது. அமெரிக்காவினுடைய ஒரு முட்டாள்தனமான பொறுப்பற்ற அதிபரின் முடிவினால் இந்த ஒட்டுமொத்த உலக மக்களும் மிகப்பெரிய பொருளாதார பேரழிவை சந்திக்கப் போகின்றார்கள் என்பதுதான் துரதிர்ஷ்டவசமான உண்மையாக இருக்கின்றது. எனவே இவ்வாறு யுத்தத்திற்கான முஸ்லிப்புகள் இரண்டு தரப்பிலும் வேகமாக முன்னெடுத்து வரும் சூழ்நிலையில் ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தைகளிலும் மிகப்பெரிய தொய்வு ஏற்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. அதற்கு இரண்டு காரணங்கள் பேச்சுவார்த்தையை மத்தியஸ்தம் செய்யும் குழுவினரால் கூறப்படுகின்றது. ஒன்று, ஈரான் தன்னுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கைவிட மறுத்திருக்கின்றார்கள். இரண்டாவது, அமெரிக்கா முடக்கி இருக்கும் ஈரானிய சொத்துக்களில் இருக்கிற $150 பில்லியன் சொத்துக்களில் $25 பில்லியன் சொத்துக்களையாவது விடுவிக்க வேண்டும் என்ற விடயத்தில் அமெரிக்கா இன்னமும் சம்மதம் தெரிவிக்கவில்லை. ஒன்று, யுரேனியத்தை செறிவூட்டலை மறுப்பது அல்லது செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒப்படைக்க முடியாதென ஈரான் கூறியிருப்பது, முடக்கப்பட்ட ஈரான் சொத்துக்களை விடுவிக்க முடியாததென அமெரிக்கா குறிப்பிட்டிருப்பது மீண்டும் பேச்சுவார்த்தைகளில் மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்தி இருப்பதுடன் ஏறக்குறைய பேச்சுவார்த்தைகளை நிர்மூலமாக்கி இருக்கின்றது என்றுதான் கூற முடியும். எனவே இதை கடந்து ஒரு பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படுமா என்றால் அது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு மிகவும் சிக்கலான விடயமாக இருக்கின்றது. அடுத்து என்று அமெரிக்கா ஈரானுக்கு அடுத்தபடியாக ஓமானுக்கு ஒரு மிக கடுமையான மிரட்டலை விடுத்திருப்பதும் வளைகுடாவில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. No, the strait's going to be open to everybody. And who would control it? It's international waters. Nobody's going to control it. We're going to watch over it. We'll watch over it, but nobody's going to control it. That's part of the negotiation that we have. They would like to control it. Nobody's going to control it. It's international waters, and Oman will behave just like everybody else, so we'll have to blow them up. They understand that. They'll be fine. ஏனெனில் சவுதி அரேபியா, கத்தார், ஓமான் போன்ற நாடுகள் அமெரிக்காவின் ஒரு நட்பு கூட்டணியில் இருக்கக்கூடிய நாடுகள், அமெரிக்காவோடு நெருக்கமாக செயற்படக்கூடிய நாடுகள். அமெரிக்காவினுடைய விமானப்படை தளங்கள் முதல் இராணுவ தளங்கள் அங்கே இருக்கின்றன. பொருளாதார உறவுகள் நடைபெறுகின்றன. அமெரிக்க வெளிவர்கள் முதலீடு செய்திருக்கின்றார்கள். அமெரிக்கா இந்த நாடுகளில் பல வணிகங்களை நடத்துகின்றது. அப்படியான சூழ்நிலையில் தற்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தொன்று ஓமானை மிகப்பெரிய கோபத்துக்கு உட்படுத்தி இருக்கின்றது. அதாவது கார்முஸ் நீரிணை பாதுகாப்பு மற்றும் கட்டுப்படுத்தும் நடவடிக்கை ஈரான் மற்றும் ஓமான் சார்ந்த விடயம். இதில் ஈரானும் ஓமானும் பேசி ஒரு முடிவை எடுத்திருக்கின்றார்கள். மத்திய கிழக்கில் அமைதி ஒப்பந்த வரைவு தயாராகி வரும் சூழ்நிலையில் கார்முஸ் நீரிணையை ஈரானுடன் இணைந்து ஓமன் கட்டுப்படுத்தும் என்று கூறப்படுகின்றது என்று பத்திரிகையாளர் சந்திப்பில் ட்ரம்ப் இருக்கின்றார், மார்க்கோ ரூபியோ, பீட்டர் கெக்சாத் முதலானவர்கள் இருக்கின்ற பொழுது பத்திரிகையாளர்கள் கேட்கின்றார்கள், ஈரானுடன் ஓமானும் இணைந்திருக்கின்றார்கள், இந்த கார்முஸை அவர்களும் இணைந்து கட்டுப்படுத்தப் போகின்றார்கள் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு ஓமான் முழுமையாக கட்டுப்பட மறுத்தால் அல்லது ஈரானுடன் இணைந்து அவர்கள் செயற்பட முடிவெடுத்தால் நாங்கள் ஓமானை தரைமட்டமாக்கி விடுவோம், ஓமான் மீது மிக கடுமையான தாக்குதல்களை நடத்த எங்களால் முடியும், ஓமான் ஒரு நாள் கூட தாக்குப்பிடிக்க முடியார்கள் என்று எகத்தாளமாக ஓமானுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். ஈரான் முதலில் குறிப்பிட்டதைப் போல இந்த மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் தன்னுடைய அடிமைகளாக, அமெரிக்க அடிமைகளாக இருக்கும் வரைதான் அவர்களுக்கு மதிப்பு, அவர்களுக்கு அமெரிக்கா மரியாதை கொடுக்கும். ஒரு விடயம் அவர்கள் அமெரிக்காவை எதிர்த்து கேள்வி கேட்டுவிட்டால் அல்லது அமெரிக்காவினுடைய ஆக்கிரமிப்புகள் அட்டூழியங்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிவிட்டால் அவர்களை எப்படி அமெரிக்கா கையாளும் என்பதற்கு ஓமன் தொடர்பில் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் மிகவும் முக்கியத்துவம் மிக்கவை. அவர் குறிப்பிடுகின்றார், ஓமனை தரைமட்டமாக்கி விடுவோம்.
இதே விடயத்தை தான் கடந்த 2 தினங்களுக்கு முன்பும் ட்ரம்ப் ஒரு பாடத்தை நடத்தினார் இஸ்லாமிய நாடுகளுக்கு. ஈரானுடனான போரை நாங்கள் முடித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இஸ்ரேலுடன் அனைத்து மத்திய கிழக்கு நாடுகளும் ஆபிரகாம் ஒப்பந்தத்தில் கையொப்பமிட வேண்டும். அதாவது உங்களுக்கு இஸ்ரேலை பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் நீங்கள் இஸ்ரேலுடன் கையிலாக கொடுக்க வேண்டும், வர்த்தகம் செய்ய வேண்டும், இஸ்ரேலை ஒரு நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என கத்தார், சவுதி அரேபியா, ஓமான், பாகிஸ்தான் பல நாடுகளுக்கு ஒரு மிரட்டல் தொனியில் பதில் கொடுத்திருந்தார். ட்ரம்பினுடைய இந்த விவகாரங்களின் பதற்றம் முடிவதற்கு ஓமானை தரைமட்டமாக்கும் அளவுக்கு தாக்குதல் நடத்துவோம் என்பதை குறிப்பிட்டிருப்பது மேலும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிராக பல பிளவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. ஈரான் ஆரம்பத்தில் கூறிய விடயங்களை தற்போது மத்திய கிழக்கு நாடுகள் உணர ஆரம்பித்திருக்கின்றார்களா? அமெரிக்கா செய்யும் செயற்பாடுகளுக்கும் ஈரான் ஆரம்பத்தில் கூறிய விடயங்களுக்கும் தொடர்புகள் இருக்கின்றதா என்பதை நீங்களே கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். அடுத்து, மேற்கு ஈரானின் லோராஸ்டான் மாநிலத்தில் மருத்துவமனை ஒன்றின் அருகே அமெரிக்காவினால் ஈரானில் வீசப்பட்ட வெடிக்காமல் மண்ணுக்குள் புதைந்திருந்த 1000 பவுண்ட் எடை கொண்ட பங்கர் பஸ்டர் குண்டு ஒன்றை ஈரான் படைகள் மீட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே 2-3 பங்கர் பஸ்டர்கள் ஈரானிடம் சிக்கியிருக்கின்றது. வெடிக்காத நிலையில் பங்கர் பஸ்டர் குண்டுகளை ஈரான் மீட்டால் அதை ரிவர்ஸ் என்ஜினியரிங் செய்து அதே போன்ற குண்டுகளை உருவாக்குவதில் ஈரானியர்கள் கைதேர்ந்தவர்கள். அவர்களுடைய பொறியியல் பிரிவு உலகிலேயே இந்த ரிவர்ஸ் என்ஜினியரிங் துறையில் மிகப்பெரிய விற்பினர்கள். இந்த நிலையில் மீண்டும் லொரஸ்டான் மாநிலத்தில் ஒரு பங்கர் பஸ்டர் குண்டை வெடிக்காத நிலையில் ஈரான் முழுமையாக மீட்டிருப்பது அமெரிக்காவுக்கு பெரிய அளவிலான ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இறுதியாக ஈத் தொழுகை, இந்த தியாக திருநாள் நடைபெற்று கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ரஷ்யாவில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஈத் பெருநாள் தொழுகையில் அதிகளவான மக்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது குறிப்பாக ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் உள்ள அனைத்து தெருக்களும் முற்றிலுமாக மூடப்படும் அளவுக்கு ஈத் தொழுகைக்காக ஈத் முபராக் மிகப்பெரிய லட்சக்கணக்கான மக்கள் ஒன்றிணைந்து மாஸ்கோ தெருக்களில் தொழுகைக்காக ஒன்று கூடியிருக்கின்றார்கள். ஒரு கட்டத்தில் இந்த தொழுகை நடத்துவதற்காக மாஸ்கோவில் இருக்கக்கூடிய பிரதான தெருக்களே பல நிமிட நேரம் மூடும் அளவுக்கு ஸ்தம்பிதமடைந்திருக்கின்றது. இந்து வரை இல்லாத அளவுக்கு ரஷ்யாவில் ஈத் தொழுகையில் அதிகளவான மக்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல் பிரான்சினுடைய தலைநகர் பாரிஸ் மற்றும் புறநகரங்களிலும் ஈத் தொழுகையில் பெருமளவான ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய தொழுகை வழிபாடுகளை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அது தொடர்பான காணொளிகளையும் இணைத்திருக்கின்றோம். நேற்றைய தினம் காசா, ஜெருசலேம், அலக்ஷா போன்ற பகுதிகளில் ஈத் தொழுகை காட்சிகளை இணைத்திருந்தோம். இன்றைய தினம் பிரான்ஸ், ரஷ்யா போன்ற நாடுகளில் இடம்பெற்ற காட்சிகளையும் நீங்கள் பார்க்கலாம். நாளைய தினம் ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் நடைபெற்ற ஈத் தொழுகை சிறப்பு காணொளிகளையும் உங்களுக்காக தர இருக்கின்றோம். இவைதான் தற்போது வரை வெளியான மிக முக்கியமான செய்திகளாக, உலக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.